அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிசம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை. மாலை முரசு டிவி நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தக்ஷிணாயனம் ஹேமந்த ருது மார்கழி 22 ஜனவரி 6 செவ்வாய்க்கிழமை. தேய்பிறை திருத்தியை திதி இன்று காலை 8 மணி அளவு வரை, அதன் பிறகு சதுர்த்தி திதி. ஆயிலி நட்சத்திரம் இன்று நண்பகல் 12:15 மணி அளவு வரை, அதன் பிறகு மக நட்சத்திரம். பிரீத்தி நாம யோகம் பத்திரை நாம கரணம். இன்றைக்கு சங்கடகர சதுர்த்தி. சங்கடகர சதுர்த்தி அப்படின்னு சொன்னாலே அது ஒரு விசேஷமான விரத நாள், வழிபாடு செய்ய வேண்டிய நாள், நமக்கு மகத்தான பலன்களை தரக்கூடிய நாள். நம்முடைய அனைத்து விதமான விக்னங்களையும், தடை, இடையூறு, கவலை, கடன், நோய், இப்படிப்பட்ட பிரச்சனைகளையும் தீர்க்கக்கூடிய, அதிலிருந்து மீண்டு வரக்கூடிய சக்தியை தரக்கூடிய நாள்னு சொல்லிகிட்டே இருக்கலாம். ஏன்னா முழுமுதற் கடவுள் விநாயகப் பெருமானை வழிபடக்கூடிய நாள். அந்த சங்கடகர சதுர்த்தி செவ்வாய்க்கிழமை வரும்போது இன்னமும் சிறப்பு. நவகிரகங்களில் ஒவ்வொரு கிரகமும் எப்படி அந்த கிரக பதவியை அடைந்ததுன்னு சொல்லக்கூடிய அந்த புராணம் இருக்கும். அதில் இந்த செவ்வாயின்னு சொல்லக்கூடிய குஜன், அங்காரகன், பௌமன் அப்படின்னு சொல்லுவோம். இவர் விநாயகப் பெருமானை பூஜித்தே இந்த கிரக பதவி அடைந்தார் அப்படின்ற ஒரு புராணம் இருக்குது. அதனால் இந்த செவ்வாய்க்கிழமையில் விநாயகப் பெருமானுடைய விசேஷம் வரும்போது அது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லி, செவ்வாய் சம்பந்தமாக அவர் நன்றாக இருக்கும்போது எவ்வளவோ ஐஸ்வர்யங்கள்லாம் நமக்கு கொடுப்பார். அவர் மிகப்பெரிய ஒரு செல்வந்தரனாக, கோடீஸ்வரனாக, குபேரனாக இருக்க வைப்பார். மிகப்பெரிய ஒரு அதிகார பதவியை கொடுப்பார். தொடர்ந்து அடுத்தடுத்து வம்சாவளியாக பரம்பரையாக அனுபவிக்கக்கூடிய செல்வத்தையும் பதவியையும் புகழையும் அவர் கொடுப்பார். அதே செவ்வாய் பலமாக இல்லைன்னு சொன்னால் அவர் நமக்கு திருமண தடையையும், புத்திரப்பேறு தடையையும், நோயையும், கடன் பிரச்சனையையும், வழக்கு சம்பந்தமான வியாஜங்களையும் கொடுக்கக்கூடியவராக இருப்பார். இந்த பிரச்சனை யாருக்கெல்லாம் இருக்கோ அவங்கெல்லாம் இன்றைய நாளில் விநாயகப் பெருமானுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்து வேண்டிக் கொள்ளும் போது இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வரலாம். அடுத்து இன்றைய நட்சத்திரம் பார்க்கும்போது ஆயில்யம் நண்பகல் 12:15 மணி அளவு வரைக்கும் இருக்கும். அதன் பிறகு மகம். மகம்னா கேதுடையது, ஆயில்யம்னா புதனுடையது. ஆயில்யம் புதனுடைய நட்சத்திரமாக இருந்தாலும் கூட அது சர்ப்பம் சம்பந்தமான ஒரு நட்சத்திரம். அதனால் யாருக்கெல்லாம் ராகு கேத்துக்களுடைய திசை நடந்து கொண்டே இருக்கிறதோ, இதுவும் கூட இந்த திசை நல்லது பண்ணக்கூடிய நிறைய பாக்கியவான்கள் இருக்கார்கள். இந்த திசை நடந்து அது கஷ்டப்படுத்தக்கூடிய இடத்துலேருந்து, இப்போ 8ஆம் இடத்துலேருந்து திசை நடத்துதுன்னு வச்சுக்கலாம், கஷ்டமாக தான் இருக்கும். அதற்கு விதிவிலக்குகள் நிறைய இருக்கிறது. ஒரு உதாரணத்துக்காக அப்படி ராகுகேத்துடைய திசை நடக்கிறது, அல்லது லக்னத்தில் 7ஆம் இடத்துல இருந்து திருமண சம்பந்தமான பிரச்சனை இருக்கிறதுன்னு சொல்லி ராகுகேத்து தோஷம் இருக்குதுன்னு ஃபீல் பண்ணக்கூடியவர்கள் அல்லது தெரிந்து கொண்டவர்கள், அதுதான் உண்மைன்னு சொல்லக்கூடியவர்கள் இன்றைய நாளை விநாயகப் பெருமானை வழிபடும் போது அந்த தோஷமும் நிவர்த்தி ஆகும். இன்றைய நவகிரக நிலைகளில் மிதுனத்தில் குரு, கடகத்தில் சந்திரன், சிம்மத்தில் கேது, தனுசில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி. கடகராசியில் இருக்கக்கூடிய சந்திரன் இன்று நண்பகல் 12:15 மணி அளவில் சிம்மராசிக்கு பிரவேசமாவார். மேஷராசி அன்பர்களே, இன்றைய நாள் நீங்கள் ஏதாவது ஒரு விஷயத்தை சரி பண்ணக்கூடிய ஒரு பலனை பெறுகிறீர்கள். வாகனத்தில் பழுது இருந்தால் சரி பண்ணலாம், அல்லது அந்த வாகனத்தை அப்கிரேட் பண்ணக்கூடியது. நீங்கள் ஒரு ஸ்கூட்டர் ஓட்டிகிட்ருக்கீங்கன்னு சொன்னால் பைக்குக்கு போகிறது, கேர் இல்லாத ஒரு வண்டியிலேருந்து கேர் வண்டிக்கு போகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கிறது. அதுபோல் ஒரு சிங்கிள் பெட்ரூமில் இருக்கக்கூடிய, டபுள் பெட்ரூமில் இருக்கக்கூடியவங்க இன்னும் பெரிய ட்ரிபிள் பெட்ரூம் இருக்கக்கூடிய வீட்டுக்கு மாறுறது. சாதாரண ஏதோ ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கக்கூடியவங்க ஒரு ப்ரைவேட் லிமிட்டடில் போய் ஒரு எம்என்சி கம்பெனியில் போய் சேர்றது, அப்படியான ஒரு நல்ல மாற்றம் அப்படின்றது இன்றைய நாளில் உங்களுக்கு பலனாக இருக்கிறது. அஸ்வினியில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமான பலன், பாக்கியமான பலன், நல்லது நடக்கும். பரணியில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு நீங்கள் எதிர்பாராத தேவையில்லாத பண செலவு சம்பந்தமான விஷயமோ பிரச்சனையோ இருந்தால் அதிலிருந்து விடுபடுவதற்கு இந்த நாளை பயன்படுத்தி கொள்ளலாம். கிருத்திகையில் பிறந்தவர்கள் நிதானமாக, கவனமாக, தெளிவாக இருந்தால் இன்றைக்கு நல்லது நடக்கும். ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு காரிய ஜெயம்னு சொல்லக்கூடிய, காரிய அனுகூலம் பெறக்கூடிய நாள்னு சொல்லலாம். இன்றைக்கு செய்யக்கூடிய முயற்சிகள் அனைத்தும் பலனை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த முயற்சிக்கு நண்பர்கள் கூட இருக்கிறாங்க அல்லது சகோதரர்கள் இருக்காங்கன்னு சொன்னால் இன்னும் பலம் அதிகமாக இருக்கும். கிருத்திகையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தனித்து செயல்படுவதை விட கூட்டு முயற்சி செய்யும்போது பலன் பெற முடியும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு நினைத்ததை சாதிக்க முடியும். இந்த நாளில் நான் இதை செஞ்சு முடிப்பேன் அப்படின்னு சொன்னால் அதை முடிக்கக்கூடிய யோகம் கிடைக்கும். மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும், கவனமாக இருக்கணும். யாரையும் அளவுக்கு அதிகமாக நம்புவதோ அல்லது வெறுப்பதோ, துவேஷிப்பதோ, குறை சொல்வதோ இதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. சாதாரணமாக நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா ஒரு ஃப்ளோவில் நிறைய பேசிடுவீங்க. உங்களுக்கே அப்புறம் யோசித்து பார்க்கும்போது அவ்வளோ பேசி இருக்க வேண்டாம் அப்படின்ற மாதிரி தோணும்.
இந்த நட்சத்திரத்துக்கான ஒரு அம்சம். அதில் இன்றைய நாளில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருந்தால் போதுமானது. மிதுன ராசி அன்பர்களே, இன்றைக்கு பண வரவு உண்டு, குடும்ப ஒற்றுமை உண்டு, கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய யோகம் இருக்கிறது. பேச்சாற்றல் உங்களுக்கு கை கொடுக்கும். நீங்கள் படித்த கல்விக்கான வேலை கிடைக்கும். உங்களுக்கு கிடைக்காத பட்டயங்களும் புகழும் கௌரவமும் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இன்றைய நாளில் இருக்கிறது. மிருகசீரிஷ நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் எதை செஞ்சாலும் மிகச்சரியாக திட்டமிட்டு செய்யும்போது பலன் கிடைக்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு வசதியாக இருக்கக்கூடிய யோகம் இருக்கிறது. உங்களுடைய வசதிகளை பெருக்கி கொள்ள முடியும். ஆயிரக்கணக்கில் வருமானம் வரக்கூடியவர்களுக்கு அதை லட்சக்கணக்கில் மாற்றக்கூடிய ஒரு வழியானது தெரியக்கூடிய நாளாக இருக்கும். நல்ல வழியில். புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு அடகு வைத்த பொருட்களை மீட்பதற்கான விஷயங்களை முயற்சி பண்ணலாம். ஏதாவது பனிஷ்மெண்ட் உங்களுக்கு இருக்குதுன்னு சொன்னால் போய் பேசி நீங்கள் தவறை ஒத்துக்கொண்டு நான் மிகச்சரியாக இதுக்கப்புறம் நடந்து கொள்வேன், அதை ரத்து பண்ணுங்க என்னுடைய தண்டனை அப்படின்னு சொல்லி வேலை பார்க்குற இடத்துல, படிக்கிற இடத்துல அல்லது குடும்பத்தில் கேட்டு நீங்கள் உங்களுக்கான ஒரு வாய்ப்பை பெறக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். கடகராசி அன்பர்களே, இன்றைக்கு சுறுசுறுப்பாகவும் சந்தோஷமாகவும் நீங்கள் இருக்க போகிறீங்க. நீங்கள் தனித்து இருந்தீங்கன்னு சொன்னால் தனிமையானது விளைகிடும். குடும்பத்தோடு சேர்றது, வாழ்க்கை துணையோடு சேர்ந்து இருக்கிறது, நண்பர்களோடு சேர்ந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயம் நடக்கும். ரொம்ப பெரிய ஒரு ட்ராவல் பண்ணணும், தனியாக போகிறதுக்கான விருப்பம் இல்லை, யாராவது கிடைப்பாங்களான்னா இன்றைக்கு பேசுனீங்கன்னா அதே இடத்துக்கு வர ஆர்வம் இருக்கக்கூடியவங்க உங்களோட அந்த ட்ராவல் பண்ணுவதற்கு சம்மதம் தெரிவிப்பாங்க. அப்படியாக தனிமை தான் உங்களுக்கு கஷ்டம்னா அது இன்றைக்கு விலகும். புனர்பூசத்தில் இருக்கக்கூடியவர்கள் இன்றைய நாளில் பண வரவை பெறுவதற்கான முயற்சியை செய்யலாம், பலன் கிடைக்கும். பூச நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு பிடித்த பொருட்களை வாங்கக்கூடிய யோகமானது கிடைக்கும். பிடித்த இடங்களுக்கு போக முடியும். முதலாக நான் ஒரு ஸ்டார் ஹோட்டலுக்கு போகிறேன், முதலாக நான் ஒரு ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் நடக்கக்கூடிய யோகம் இந்த நாளில் இருக்குது. ஆயில்ய நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கும். விநாயகப் பெருமான் வழிபாடு எல்லா பிரச்சனையும் போக்கும், எல்லா விதமான நன்மைகளையும் கொண்டு கொடுத்துரும். சிம்மராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு உற்சாகமாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும், குதூகலமாக இருக்கும். மனதிலிருந்து ஒரு பாரம் இறங்கியது போல் நீங்கள் உணர முடியும். ராசியில் கேது இருக்கார். கேதுவோடு இப்போ சந்திரன் சேருகிறார். கேது மட்டும் இருக்கும்போது சில சமயத்தில் எதிர்மறையான எண்ணங்கள் ஏற்படலாம். சந்திரன் மட்டும் இருந்தார்னா அதிகமான எண்ணங்கள், நல்லதோ கெட்டதோ, ஆனால் அந்த எண்ணங்கள் தாட் ப்ராசஸ் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும், கடல் அலைகள் போல். இவங்க 2 பேரும் சேர்ந்துரும்போது ஒன்று கல்வியில் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய தொழிலில் ரொம்ப ஈடுபாடு வந்துடும். ஆராய்ச்சி மனப்பான்மை ஏன் எதுக்கு எப்படின்னு கற்றுக்கொள்வது, அல்லது ஆன்மீக ஈடுபாடு வந்துடும். அந்த மெய் மறந்து போய் கோவிலில் மணிக்கணக்காக உட்கார்ந்து இருக்கிறது, நம்ம டைம் பார்க்கும்போது 2 மணி நேரமாக நம்ம உட்காந்துருந்தோம் அப்படின்ற மாதிரிலாம் உங்களுக்கு இருக்கும். அப்படியாக இந்த நாள் உங்களுக்கு மனமாற்றம் தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். மக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த நாள் அனுகூலமான நாளாக இருக்குது. நண்பகல் நேரத்துக்கு பிறகு உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் வரப்போகிறது. அதனால் விநாயகப் பெருமானை வழிபடுறது ரொம்ப நல்லது. பூர நட்சத்திரக்காரர்களுக்கு வசதி வாய்ப்புகள் உண்டாகும். ஆடை ஆபரணங்களை வாங்க முடியும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பெரியவர்கள் கூட இருக்கிறது, அவங்களிடத்திலிருந்து நிறைய விஷயங்களை, வித்தைகளை, ரகசியங்களை, சூட்சுமங்களை கற்றுக்கொள்வது, அது எதிர்காலத்தில் உங்களுக்கு பயன்படுறது சாத்தியம். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளில் நல்ல காரியங்களுக்காக செலவு பண்ணுவீங்க, அதுவும் கூட மற்றவங்களுக்காக இருக்கும். இன்றைய உங்களுடைய நாளில் அதிக நேரமும் உங்கள் கையில் இருக்கக்கூடிய பொருளும் பிறருக்காக செலவு செய்ய வேண்டிய நாள்னு எடுத்துக்கலாம். அப்போது எப்பயோ நீங்கள் அவங்கக்கிட்டேருந்து வாங்கி இருப்பீங்கன்ற மாதிரி எடுத்துக்கலாம், அல்லது எதிர்காலத்தில் திரும்ப வரும் அப்படின்ற மாதிரி கூட புரிஞ்சுக்கலாம். ஏன்னா யாருக்கு அப்படி செய்கிறதுக்கு மனசு வரலையோ அவங்க. அப்போது தெரிந்த விஷயங்களை பிறருக்கு சொல்லி கொடுக்குறீங்கன்னா இதில் இந்த பிரச்சனையே கிடையாது. அவங்களுக்கும் அந்த வித்தை விஷயம், கல்வி, கலை போயிடும். சொல்லி கொடுக்கறதுனால உங்களுக்கும் அந்த விஷயம் அதிகமாகும். உத்திர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமாக இருக்கணும், கோபத்தை மட்டும் தவிர்த்தால் போதுமானது. அஸ்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அனுகூலமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. நீங்கள் இருக்கக்கூடிய இடமே தேஜஸாக, பிரகாசமாக, குதூகலமாக இருக்கும். சித்திரையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தேவையில்லாத விஷயங்களை பற்றி சிந்திக்கிறதோ, தேவையில்லாத செயல்களை செய்கிறதோ கட்டாயம் அதை தவிர்க்கணும். சில சமயத்தில் நமக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னா கூட, நமக்கு அதில் ஈடுபாடு இல்லைன்னா கூட, மற்றவங்களுக்காக சும்மா ஒரு கம்பெனி கொடு அப்படின்னு சொல்லி போகிற மாதிரி இருக்கும். இன்றைக்கு அந்த விஷயங்களை தவிர்த்துட்டால் போதுமானது. துளாராசி என்பர்களே, இந்த நாள் உங்களுடைய வேலையில் உங்களுக்கு நல்லது நடக்கப் போகிறது. வேலையில் சில பேருக்கு பாராட்டு கிடைக்கும், தசாபுக்தி சுயஜாதகம் பொறுத்து. சில பேருக்கு இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்.
சில பேருக்கு பதவி உயர்வு கிடைக்கும், சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கும். ஆனால் அது நல்ல இடமா, நீங்கள் போகணுன்னு ஆசைப்பட்ட இடமா இருக்கும். அப்படியாக வேலையிலிருந்து உத்தியோக ரீதியாக நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது. சித்திரையில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் யார் உங்களை நம்புகிறாங்களோ, உங்களிடத்துல ஏதாவது உதவி கேட்குறாங்களோ, அதை முடிந்த அளவிற்காவது செய்கிறது நல்லது. யாராவது உதவின்னு கேட்டுடுறாங்க, நம்மளை நம்பி கேட்குறாங்க, அப்போ கடவுளிடத்தில் போய் நம்ம தஞ்சம் அடையணும் இல்லையா? அபயஹஸ்தம்னு சொல்லுவோம் கடவுளுக்கு. அப்போ அவர் அபயம் கொடுக்க தயாராக இருக்கார், நம்ம நம்பிக்கையோடு போய் கேட்கும்போது கொடுத்துருவார்னு சொல்லுவோம் இல்லையா? அப்படிப்பட்ட விஷயங்களை நீங்கள் செய்கிறது ரொம்ப நல்லது. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நினைத்தறி சாதிக்கக்கூடிய யோக பலன்களை பெறுறீங்க. விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பணம் செலவு செய்து செய்ய வேண்டிய செயல்களை திட்டமிடலாம். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைக்கு பயணங்கள் உங்களுக்கு நல்லபடியாக அமையும். அது கை கொடுக்கும். பயணம் செய்து வெளியூர் வெளிநாடு சென்றவர்களுக்கு அந்த இடத்துல தங்கிறதுக்கான குடியுரிமை கிடைக்கிறதோ, அங்கே நல்ல வேலை கிடைக்கிறதோ, அங்கே ரொம்ப நாளாக இருந்தவங்களுக்கு நல்ல வீடு கிடைக்கிறதோ, இப்படிப்பட்ட அம்சங்கள்லாம் இருக்குது. அதுபோல் நீங்கள் படிக்கிறதுக்கு போயிருக்கீங்கன்னா வேலை கிடச்சிரும். வேலை பண்ணுறதுக்காக போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் சொத்து வாங்குகிற யோகம் கிடைக்கும். அங்கேயே திருமணத்திற்கான வரன் கிடைக்கக்கூடிய யோகமும் கூட இந்த நாளில் இருக்குது. விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாளில் நற்பலன் கிடைக்கும். ஆனால் நிதானமாக பொறுமையாக கவனமாக இருக்கும்போது அது உங்களுக்கு தெரியும் எப்படி வரும், எங்கே இருக்குது அப்படின்றது. அனுஷ நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய பணிகள், உங்களுடைய படிப்பு அனைத்தும் சுலபமாக இருக்கும். கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் சவால்களை சந்திக்கக்கூடிய நாளாக இருக்கும். கடைசியில் வெற்றி கிடைக்கும். தனுர் ராசி அன்பர்களே, 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன், அந்த சந்திராஷ்டமம் இன்றைக்கு நண்பகலில் பூர்த்தி ஆகிறது. சந்திராஷ்டமம் இருக்கும்போதும் சரி, அதன் பிறகும் சரி, உங்களுக்கு இந்த நாள் அனுகூலமாகத்தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, வழக்கமாக செய்கிறத விட கூடுதலாக சில விஷயங்களை செஞ்சிட்ருக்கீங்க. படிச்சுட்டு இருக்கிற பிள்ளைங்க பார்ட் டைமாக வேறு ஏதோ படிக்கிறீங்க அல்லது வேலை பார்க்குறீங்க. வேலை பார்க்குறவங்க பிஸ்னஸ் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கா அப்படின்னு யோசிக்கிறீங்க. மன வயதில் இருக்கக்கூடியவர்கள் திருமணம் பற்றி பார்த்துட்ருக்கீங்க. ஏன்னா கல்யாணம்னா அப்போது ஒரு ஃபேமிலி வருது, கமிட்மெண்ட் வருது அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள். அப்போது நீங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறீர்கள், வளர்கிறீர்கள் அப்படின்ற ஒரு காலமாக இது இருக்குது. இந்த நாள் அதற்கு சாதகமாக துணையாக நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்களை சுலபமாக பெற்றுத்தரக்கூடிய நாள்னு சொல்லலாம். மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குரு, தந்தை, பெரியவர்கள் காட்டிய வழியில் நடக்கும்போது நல்ல செல்வாக்கு உண்டாகும். பூராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பெரியவங்க விட்டுட்டு போனதை வச்சு எதையாவது செஞ்சால் அது ஒர்க் அவுட் ஆகிடும். இப்போ அப்பா ஒரு வேலையில் இருந்தார்னா அந்த வேலை கிடைக்கும். அப்பா ஒரு பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தார்னா அதை நீங்கள் செய்யலாம். அப்போது அப்பா சம்பந்தமான ஒரு சொத்துக்கள் இருக்குதுன்னு சொன்னால் அதை பன்மடங்காக நீங்கள் பல்கி பெருகுவதற்கான விஷயங்களை செய்வீங்க. உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிதானமாக தெளிவாக கவனமாக இருந்தால் போதுமானது. தேவையில்லாத ஏதோ ஒரு குழப்பங்களை தவிர்க்க முடியும். மகர ராசி அன்பர்களே, திருமண வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கக்கூடியவர்கள் அது பற்றி பேசி சரி பண்ணுவதற்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கும். அவங்க 2 பேரும் பிரிஞ்சு தான் போகணுன்னு முடிவு பண்ணிட்டாங்க, மியூச்சுவலாக போகிறோன்னா அதற்கு உகந்த நாள் இது கிடையாது. அவங்க 2 பேரும் மீண்டும் சேர்ந்து இருக்கிறேன்னு சொன்னால் அதற்கு உகந்த நாளாக இந்த நாளை சொல்லலாம். அப்படியாக ஒரு திருமண சம்பந்தமான தொடர்பு ஒரு நாளில் வருதுன்னா கூட அந்த தொடர்பு சேர்க்கையா அல்லது பிரிவா என்பதெல்லாம் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். இன்றைக்கு சேர்க்கை அப்படின்னு சொல்கிறது இருக்கிறது. இன்றைய நாளில் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் நண்பகல் நேரத்தில் 8ஆம் இடத்திற்கு வரப்போகிறார். சந்திரன் கேது சேர்ந்து 8ல் இருக்கிறதுனால தேவையில்லாத குழப்பங்கள், பிரச்சனைகள் ஏற்பட்டவர்கள் அதை பற்றி ஒரு தெளிவுக்கு வர முடியும். நல்லா போயிட்டுருக்கு, எந்த ஒரு கவலையும் இல்லைன்னா இன்றைய நாளில் அப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பண்ணிடக்கூடாது. அப்போ நிதானமாக பிளான் பண்ணி தெளிவாக இன்றைய நாளில் இருக்க வேண்டியது அவசியம். உத்திராடத்தில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் விதிகளுக்கு உட்பட்டு எல்லாவற்றையும் செய்யும்போது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாது. திருவோண நட்சத்திர அன்பர்கள் 8ல் சந்திரன் வந்த போதும் கூட இன்றைய நாளின் பணிகளை நிறைவாக செய்து முடிப்பீர்கள். அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய கட்டுப்பாடு இருக்கிறதா அப்படின்னு பார்க்கணும். உங்கள் கண்ட்ரோலில் தான் நீங்கள் இருக்கீங்களா, பேசும்போது, செலவு பண்ணும்போது, முடிவுகளை எடுக்கும்போது அப்படின்றதில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். கும்பராசி அன்பர்களே, சாதகமான நாளாக இந்த நாள் இருக்கிறது. இப்போ நீங்கள் கொஞ்ச நாளாக என்ன பண்ணிகிட்ருக்கீங்களோ அதை விட ரொம்ப நிறைய பண்ணணும், உங்களுடைய வருமானத்தை அப்படியே டபுள் த இன்கம்மாக பண்ணணும் அப்படின்றத தாண்டி 10 டைம்ஸ் பண்ணணும் அப்படின்ற எண்ணங்கள்லாம் வரப்பெற்றுருக்கீங்க. ஏன்னா ராசியில் ராகு இருந்து குரு வேறு அந்த ராகுவை பார்த்துட்ருக்காரு. அதற்கான வழி ஏதாவது இருக்கிறதான்னு இன்றைக்கு நீங்கள் பார்க்கலாம். அதில் ரிஸ்க் எதுவும் இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ட்ரை பண்ணும்போது பலன் கிடைக்கும். அவிட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இன்றைய நாளில் நிதானமாக கவனமாக இருக்கிறது நல்லது. யாராவது நீங்கள் கேட்காமலேயே உங்களுக்கு ஏதாவது சொன்னால் அதை அசரீதியாக நீங்கள் எடுத்துக்கொள்ளணும்.
சதய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வசதி வாய்ப்புகளை பெருக்கிக் கொள்ளலாம், சொத்துக்கள் அமையக்கூடிய யோகம் இருக்குது. பூரட்டாதியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் நிறுத்தி நிதானமாக தெளிவாக கவனமாக இருக்க வேண்டியது அவசியம். அதிக செலவுகளை குறைக்கணும். மீனராசி அன்பர்களே, இந்த நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கிறது. உங்களுடைய பிள்ளைகள் சம்பந்தமாக ஏதாவது கஷ்டம் கவலை மனசுக்கு இருந்ததுன்னா, உங்களுடைய திருமண விஷயம் பற்றியோ ஆரோக்கியமோ கல்வி உத்தியோகமோ இன்றைக்கு அது சரியாகக்கூடிய அம்சம் இருக்கிறது. விநாயகப் பெருமானை இன்றைக்கு போய் வேண்டிக்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அதற்கு தீர்வு என்னன்றது தெரிஞ்சிடும். புரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு பண வரவு இருக்கிறது. ஆனால் அதை கையில் பணம் வந்த உடனேயே கல்யாணமானவங்க மனைவி இடத்துலையோ கல்யாணம் ஆகாதவங்க தாயார் இடத்துலையோ கொடுத்துடுறது நல்லது. உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு இன்றைய நாள் அனுகூலமான நாளாக இருக்கும். நல்ல பெயர் பரிசு பாராட்டு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ரேவதியில் பிறந்தவர்கள் இன்றைய நாளில் தெரியாத தகவலை தெரிந்து கொள்வது, தெரியாத வழி, தெரியாத வித்தைகள், கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய நாள்னு இந்த நாளை சொல்லலாம். இன்றைக்கான ராசி பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.